அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் பிறக்கப் போகிறது. ஏப்ரல் மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை, அல்லது ரொம்ப மோசம், அல்லது ஏப்ரல் மாதம் நல்லா இருந்தது. சரி, 3 விதம்தான். மோசம், நல்லா இருந்தது, பரவாயில்லை. அப்போ இந்த மே மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இருக்கும். தனித்தனியாக பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இப்போது காத்து கொண்டிருக்குது. ஆனால் மே மாதம் ஆரம்பமே உங்களுக்கு 6ஆம் அதிபதி வலுத்திருக்கிறதா வருது. 6ஆம் அதிபதி வலுத்திருந்தால் என்ன, கடன் வரும், வந்துட்டு போகுது. 7ஆம் இடத்துல ராசியை பார்த்த மாதிரி குரு பகவான் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொன்னால், மாத ஆரம்பத்திலேயே வளர்ச்சிக்கான கடன்கள்னு சொல்லப்படக்கூடிய வீட்டுக்கடன், வாகனக்கடன், ஏதாவது ஒரு முன்னேற்றத்திற்காக கடை ஆரம்பிக்கிறதுக்கோ, ஆரம்பித்த கடையை டெவலப் பண்ணுறதுக்கோ, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ முன்னேற்றத்திற்கான கடன்கள் அமையக்கூடிய சூழல் மாதத்தின் முற்பகுதியில் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த மாதத்தின் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி போன மாதம் முழுக்க உங்களுக்கு நொம்பலமாயிட்டார். 7 புதன் செவ்வாய் சனியோடு 4ஆம் இடத்தில் சேர்ந்திருந்த சுகஸ்தானத்தில் சேர்ந்திருந்த காரணத்தினால் வாழ்க்கையே சுகமில்லாமல், வாழ்க்கை துணை சுகமில்லாமல், காதல் நிறைவேறாமல், காதலன் காதலி உறவுகள் நன்றாக இல்லாமல், நட்புகள் நன்றாக இல்லாமல், தொழில் நன்றாக இல்லாமல், வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அது இதுன்னு சொல்லிட்டு வேலையில் மன அழுத்தம், டார்கெட்டால் அவதிப்பட்டவர்கள், அல்லது வேலைக்கே போக முடியாமல் இருந்தவர்கள், இதெல்லாம் இந்த 7-10 புதனுடைய காரகத்துவம். தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நன்றாக இல்லாத அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள். 1ஆம் தேதியிலிருந்தே ஜீவனாதிபதி 5ஆம் இடத்திற்கு வந்து விடுகின்ற காரணத்தினால் மாதத்தின் முதல் வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியான முன்னேற்றம் வேலை, தொழில், விவசாயம், வியாபாரத்தில் இருக்கும். என்னங்க 11ஆம் தேதிக்குன்னு ஒன்று சொன்னீங்களே, ஆமாம், உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு வலிமையான அமைப்பில் வர்றார். பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர். 5, 9 2 பேருமே 11, 12, 13, 14 இந்த 4 நாட்களும் அங்கே அப்படியே 5ஆம் இடத்துல ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அது ஒரு 4 நாட்கள் கோல்டன் பீரியட். 11, 12, 13, 14 இந்த 4 நாட்களும் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் மற்றும் 5ஆம் அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு செழிப்பாக நடக்கின்றன. இந்த 4 நாட்களில் ஏற்கனவே பட்ட கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு. இந்த 4 நாட்களில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் நினைத்தது நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வேலைகளை கேட்டவர்கள், வேலை அமைப்புகளுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசு சார்ந்த வேலைகளுக்காக ட்ரை பண்ணவங்க, கல்யாணம் நடக்காமல் இருந்தவங்க, கல்யாணம் தட்டி போய்கிட்டு இருக்குதுங்க, நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் கூட நின்றும் போல தெரியுது. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே யார் கணவன் யார் மனைவி என்பது காட்டக்கூடிய அமைப்பு என அப்படியே படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் தாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஐயா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் குரு 8ல் வந்துடுறாரு. 8ல் வந்தாலும் கூட அவர் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைவதால் எந்த விதத்திலையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை செய்வார் என்பதால் தக்க முன்னேற்பாடுகளோடு முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க தனுசுவினர் எல்லோருக்கும் மே மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல நீச்சனாகி கடுமையான போராட்டத்தில் இருந்தார். பாக்கியாதிபதி நீச்சனானாலே இதோ வருது இந்த கையில் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குதிரைக்கு கேரட்டை காட்டின மாதிரி அப்படியே போய்கிட்டு இருந்தது உங்களுக்கு ஒரு மாதம். என்னமோ நல்லது நடக்கிற மாதிரி சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. ஆனால் ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது, பழைய மாதிரி கஷ்டம்லாம் இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. இருந்தாலும் காசு வருதுன்னு சொல்கிறாரு, ஆனால் காசு வர மாட்டேங்குது. இப்படி தான் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு போய்கிட்டே இருந்தது. கரெக்டாக மே மாதம் 1 இருந்தே உங்களுக்கு பாக்கியாதிபதியாகிய புதன் 4ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். நீச்ச நிலையிலிருந்து வெளியே வருகிறார். செவ்வாய் சனியிலிருந்து வெளியே வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பு. ஆக பாக்கியாதிபதி நீச்சத்திலிருந்து வெளியே வருவது, தற்போது 5ஆம் இடத்துல ஒரு 15-20 நாட்களுக்கு ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் இருப்பது, இந்த 2 கிரகம் வலுவாக இருந்தாலே போருங்க, அருமையான யோக அமைப்பு. செவ்வாய் சனியுடைய சேர்க்கை கூட உங்களுக்கு மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு விலகி விடுகிறது. 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டிலேயே வலுத்து வர்றார். அப்போ என்ன நடக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம், சுகஸ்தானம் வழிபடுகின்ற காரணத்தினால அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் நல்லா இல்லாமல் இருந்தது எல்லாமே நல்லா ஆகக்கூடிய அமைப்பு மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக அமைகிறது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகும்.
தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அந்த கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. இதை விட முக்கியமாக இன்னொரு மிகப்பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைகளுக்கு நம்ம உதவ முடியலையே நினைக்கிறவங்க எல்லாரும், அல்லது குழந்தைகள் பணம் அனுப்ப மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கவலைகள் நிச்சயமாக தீருகிறது. குடும்பத்தில் ஒரு 4-5 வருஷமாக மங்கள நிகழ்ச்சிகளே நடக்கலைங்க. கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, இந்த மாதிரியாக கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்த்து நல்லாயிருக்கும். கையில் பணம் காசு பொருளும் என்பதை நீங்களே உறுதிப்படுத்திக்க முடியும். கையில் ஏதோ ஒரு 4 காசு நிற்கிது. கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பாக இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு மட்டும் ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள் போன்ற அமைப்புகள் மே மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது மே மாதத்தில் பிளான் பண்ணிவிட்டு அடுத்த 2 மாதத்தில் கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அம்மாவின் மீது இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நிலைமை. தாய் தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, அது இருக்குது, இது இருக்குது, அக்கா தங்கச்சி பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குது, நான் இதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியலன்றவங்களுக்கு தெளிவான தீர்வுகள் வரக்கூடிய தன்மையின எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. உங்கள் முயற்சிகள் பலிக்குங்க. இது வரைக்குமே வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டே அந்த நிலைமையெல்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக மே மாதம், போன மாதமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் முழுக்க நல்லா இருக்கக்கூடியது அப்படியே மே மாதமாக கண்டிப்பாக இருக்குங்க. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மே மாதம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 2ஆம் இடத்துல நீச்சனாக இருந்து வந்த அட்டமாதிபதி புதன், 5-8 புதன் மே மாத ஆரம்பத்திலேயே 3ஆம் இடத்திற்கு மாறிவிடுகிறார். 3ல் சூரியன் வலிமையாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஆனால் என்ன ஒன்று, ராசிநாதன் செவ்வாயோடு இருக்கிறார். அந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு போகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது. கும்பத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைன்றதை காட்டுது. ராசிநாதன் வலுவாக இருப்பது, ராஜயோகாதிபதியான சுக்கிரன் நன்றாக இருப்பது, அடுத்தடுத்து நன்றாக இருப்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் 4ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் போன்றவைகள் வலிமையாக இருப்பதால் வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அப்படியே தீர்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் தடுங்கலாக போன விஷயங்கள்லாம் பெரிய அளவில் இது வரும். மாணவ கண்மணிகளுக்கு படிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்கள், கல்லூரி சார்ந்த விஷயங்கள், பள்ளி சார்ந்த விஷயங்கள், தூர இடங்களுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இப்போது இந்த மாதத்தில் பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. விரும்பிய படிப்பு, விரும்பிய கல்வி கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீட்டு தான் படிக்கணும், சிஏ தான் படிக்கணும், அந்த ஸ்கூலில் தான் சேரணும், இந்த காலேஜில் தான் சேரணும், இதுக்கு எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய தன்மை. இளம் மாணாக்கர்களுக்கு நல்ல விதமான மனசு கஷ்டமில்லாத வாழ்க்கை அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பின பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் மே மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. கஷ்ட நஷ்டங்கள்லாம் பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காதுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா 3 வருஷமாகவே கஷ்டப்பட்டீங்க. ஜென்மச்சனி உங்களை கஷ்டப்படுத்தி தான் ஆச்சுன்றது தான் உண்மையும் கூட. ஏன்னா ஜோசியத்தையே நம்பாத கும்பராசிக்காரர்கள் கூட ஜென்மச்சனியில் பட்ட கஷ்டத்துலேருந்தே அந்த ஜோசியத்தை நம்பக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சு. வில் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வில் பவர் இப்போது அப்படியே அருமையாக நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். வெளிநாடுகள் வெளிமாநில பயணங்கள் நன்றாக இருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே வீடு வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய தன்மை மே மாதத்தில் உண்டு. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கணவனை பற்றின கவலை, மகன் மகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை. உங்களுக்கே வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த டார்ச்சர்கள் விலகக்கூடிய அமைப்பு. வீட்லேயும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், வேலைக்கு போகிற இடத்துல சொல்ல முடியாத நிர்பந்தங்கள் இருக்கின்றன. இது வெளியிலையும் ஷேர் பண்ண முடியாது. இப்படி இருக்குது பிரச்சனை, அப்படி இருக்குது பிரச்சனை, எல்லா பயலும் அப்படித்தான் இருக்கிறான். எவன் இங்கே வேலை திறமையை பார்க்குறான்? புறத்தோற்றத்திற்கும் வேறு சில விஷயங்களுக்கும் தான் இங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. உண்மையான திறமைக்கு முன்னுரிமை இல்லை. இதெல்லாம் கும்பராசிக்கார சகோதரிகள் மனசில் இருந்து வந்த ஒரு கவலை. இந்த கவலையெல்லாம் அப்படியே படிப்படியாக அந்த மாதத்துலேருந்து அப்படியே தீருங்க. ஆரோக்கியம் மேம்படும், தைரியம் தன்னம்பிக்கை வரும், ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மை. நம்மளை விட பணக்காரர், உங்களை விட பணக்காரர் அல்லது அந்தஸ்தில் உயர்ந்தவர், ஏதேனும் ஒரு அதிகாரம் உள்ளவருடைய அறிமுகம் இந்த மாதத்தில் 11ஆம் தேதிக்கு பிறகு கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை மாறக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மே மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது. மீனராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கவலையெல்லாம் மே மாதம் 11ஆம் தேதியிலேருந்து தீரும். சனி செவ்வாய் உங்களை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கிறார். ஜென்மச்சனியோடு சேர்ந்து பாவத்துவ சனி இருப்பது என்பது
இது வரைக்குமே எல்லா விதத்துலேயும் ஏயா இப்படி இல்லாமவையா சோதனை வரும், சனி பகவான் என்ன ரூம் போட்டு யோசிப்பாரோ எங்களுக்கு சோதனை கொடுக்கறதுக்கு அப்படின்னு இப்போ இளைய பருவ 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார் ஜென்மச்சனி. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கடும் துன்பத்தில் இருக்கிறீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் பொருளாதார நிலைமை சரியில்லை, அந்த வீட்டில் அம்மா அப்பா சரியில்லை. இது உண்மை. யாரை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 10% விதிவிலக்கு இருக்கும். 90% கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, 10% நல்லா இருக்கிறவனுவீங்க. அவங்க எல்லாருமே ஒன்று பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருப்பீங்க, இல்லைனா சந்திரனை குருச்சுக்கரன் பார்க்குற மாதிரி பிறந்திருப்பீங்க. ஆக சந்திரன் வலிமையாக இருக்க பிறந்த அத்தனை மீனராசிக்காரர்களும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களில் இல்லைங்க. மே மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் பயிற்சியின் காரணமாக மாறுகிறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் வர்றார். 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்த உடனே என்ன நடக்கும்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை, காதலன் காதலி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாதம் முழுவதும் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சுக்கிரன் இருப்பது என்பது தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்மச்சனி இப்போ உங்களை படாதபாடு படுத்திக்கிட்டு இருக்குன்றது உண்மைதான். ஆனால் அதை தைரியமாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் வீட்டில் சும்மா படுத்து தான் கிடக்குறீங்க. வேலை போச்சு, அம்மா அப்பா கிட்ட கெட்ட பேர், அல்லது லவ் போச்சு. உங்களுக்கு வேலையை விட லவ் தான் பெருசாக தெரியும். எந்த ஒரு இளைஞரும் மீனராசிக்காரரும் நன்றாக இல்லை. ஒரு பெரிய இது மாதிரி தேர்தல் கணிப்பு, கருத்து கணிப்பு மாதிரி எல்லா மீனராசிக்காரையும் கூப்பிட்டு வச்சு கருத்து கணிப்பு எடுங்க. நான் சொல்கிறது பக்காவாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் போன வருடம் முழுக்க இதே மாதிரியான நிலைமையில் தான் இருந்தீங்க. இவங்க எல்லாம் இந்த மாதத்துலேருந்து நல்லா இருக்க போகிறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது அதே மாதிரியான ஒரு செட்பேக் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஜென்மச்சனி இன்னும் ஒரு 2027 ஜூன் மாதம் வரைக்கும் நீடிக்கும். அதனால் புதிதாக எதையும் செய்ய வேண்டாம், இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க. வேலையிலலாம் விட வேண்டாம், ஆனால் வேலையை விட வேண்டிய சூழல் வரும். ஆனால் இவ்வளவு பலனும் நடுத்தர வயதுக்காரர்களுக்கு நடக்கவே நடக்காது. நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் அலைச்சல், வேலைகள் கிளைகள் இருந்தாலும் பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் பெரிய அளவில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 50 வயது கடந்த சகோதரிகள், பெண்கள் எல்லாருக்குமே கணவரால் குழந்தைகளால் சந்தோஷம். ஆனால் மீனராசிக்கார இளைஞர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். பிள்ளை அப்படியே படுத்தே கிடக்குதே, பிள்ளைக்கு ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குதே, அப்படி இப்படின்னு கொஞ்சம் மனக்கவலைகள் இருக்கும். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். உண்மையிலே மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், யாருக்கும் துரோகம் நினைக்காதவங்க, எதையும் தாங்கக்கூடிய வல்லமையை பரம்பொருள் இளைய பருவத்து மீனராசிக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும் என்பது தான் உண்மை. ஆனாலும் சாதகமற்ற தன்மைகள் 60% இருந்தாலும் கூட சாதகமான எதையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு 40% இருப்பதால் மீனராசிக்காரர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மே மாதம்.